லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொம்பளைனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? வருவால ஓங்குனா நான் ஓடி போயிடுவேன் நினைச்சியா? நான் போலீஸ்கார பொண்டாட்டிடா, ஜாக்கிரதை. திருப்பி அடிச்சாதாண்டா நீங்களாம் அடங்குவீங்க. என் புருஷனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ரவுடிங்ல அடிச்ச மாதிரி உன்னை அடிக்க எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அப்படி அடிச்சா இதே இடத்துல செத்துருவேன். நீ செத்துட்டா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது. ஏன் தெரியுமா? நான் தான் பைத்தியமாச்சே. பெம்பிலிக்கா பில்லாப்பின்னு சொல்லி போய்கிட்டே இருப்ப. ஆனா நீ சாக கூடாது. நீ உயிரோட இருந்தாதான் நான் என் புருஷனை காப்பாத்த முடியும். அதனால உன்னை விடுறேன், பொழைச்சு போ. வாக்கிங் போகும்போது ஷூலாம் போட்டுக்கிச்சு. ஆனா ரொம்ப நேரமா நடக்காம இங்கேயே நின்றுகிட்டு இருக்கு. நடந்தா ஷூ தேஞ்சிரும்ல, அதான். மேடம், டிஜிபி துரைமாணிக்கம் இதுல தானே வாக்கிங் போவாரு? ஆமா, இப்போ வர டைம் தான். ஓகே, தேங்க்ஸ். என்னம்மா? வாக்கிங். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர? உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, கிளம்பு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணல சார். தப்பு செய்யாம யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க சார். அவர் வந்து டோன்ட் டாக் டு மீ. போமா. சார், சார் ப்ளீஸ் சார், அவர் எந்த தப்பும் பண்ணல சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், சார், என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணல சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சார், 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 சார். மம்மி, இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம பார்க்குக்கு போய் அங்க விளையாட போறோம்ப்பா. ஜாலி. டாடி, டாடி, எனக்கு ஒரு மினி பேட்டரி கார் வாங்கி தரீங்களா? நாளைக்கே வாங்கி தரேன்டா. நீங்க ரொம்ப செல்லம் குடுக்குறீங்க, பாத்துக்கோங்க. கவின் நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வரமா பிறந்த புள்ள, அவனுக்கு வாங்கி தராம? டேய், நீ ஏறா போலாம். ரொம்ப செல்லம் உனக்கு. ஓ,
சரி வாங்க நம்ம அங்க போலாம் வா. அக்கா விளையாட வரீங்களா? கவின் இங்க வாங்க. ஏங்க நாம அந்த பொண்ணை கோயில பார்த்த பொண்ணு தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் எங்க போனாலும் வந்து டார்ச்சர் பண்றேன். சரி வாங்க போலாம். சார் மம்மி டாடி எங்க இருக்கீங்க? ஐ மம்மி புடிச்சிட்டேன். மம்மி அவுட் ஆயிட்டாங்க. டேய் கவின் வா. வாடா இங்க. அவ ஒரு பைத்தியம்டா. எதுக்கு அவர் போற இடத்துக்குலாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? ஏமா எங்களை நிம்மதியா விட மாட்டியா? நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. நீ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் மேல இருக்கிற ஆசையில உன் புருஷன் அவளை கொன்னுட்டான். அதானே? ஐயோ கொலை பண்ணா ஜெயில போடாம கோயில்ல வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அவரு ரொம்ப நல்லவர். அந்த சாருமதி தான் எல்லாம். நிறுத்துமா. நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுன ஒரு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ ஒரு செகண்ட்ல தூக்கி உள்ள வச்சிருவேன். முதல்ல கிளம்பு. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. பையனோட ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டியே. அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குமா. அவ வளர்ந்து விளையாட போலாம். அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேக்குறேன். அப்படி கேட்டா உங்க அம்மாவை கொண்டுட்டு ஜெயில இருக்காருன்னு சொல்லு. இங்க பாரு, இதுக்கு மேல இங்க நின்ன இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன். கெட் அவுட். போறியா இல்ல ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணுங்க. சார் இருங்க சார், நானே போயிடுறேன். என்னங்க குழந்தை கத்துறாங்க. பாம்பு அம்மா பயமா இருக்குமா? கவின், டேய். பாம்பு. பாம்பு ஏய், வாங்க, கிட்ட போகாத, பாத்துடா, டேய். பாம்பு. தம்பி, டேய், கிட்ட போகாத, பாத்துடா, கிட்ட போகாத. கிட்ட இந்த பொண்ணு மட்டும் காப்பாத்தலன்னா இந்நேரம் இந்த பையன் உசுரே போயிருக்குமே. ஆமாமா சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு போலாம். எழுந்திரு போங்க. பிடிமா. டாக்டர், அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க? டோன்ட் வரி சார், இனி அவங்களுக்கு ஆபத்து இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப விஷமுள்ள பாம்பு கடிச்சிருக்கு. பெரிய பொண்ணுன்றதுனால ட்ரீட்மெண்ட்டில் தப்பிச்சிட்டாங்க. இதே உங்கள் பையனை கடிச்சிருந்தா காப்பாற்றுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமாம் சார், யார் சார் அவங்க உங்களுக்கு? என் பொண்ணு மாதிரி சார். ஓகே, கண்ணு முடிச்சிட்டாங்க, போய் பாருங்கள். தேங்க்யூ டாக்டர்.
பார்த்து மெதுவா எந்திரிமா. பார்த்து பார்த்து பார்த்துமா. என் பையனை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோமா. நான் உன்னை கொஞ்சம் கூட மதிக்காம விரட்டினேன், திட்டினேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என் மகனை காப்பாத்திருக்கேம்மா. பெரிய மனசுமா உனக்கு. நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்த்து நான் உங்க பையனை காப்பாத்தல சார். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உன் உசுரே போயிருக்குமேமா. அத கூட யோசிக்காம என் புள்ளைய நீ எங்க அடுத்தவங்க ஒண்ணுன்னா துடிக்கிற இந்த பொண்ணாங்க நம்ம கிட்ட பொய் சொல்லி உதவி கேட்டிருக்கோம். வாய்ப்பே இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்னன்னு கேளுங்க ப்ளீஸ். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அட குடுமையே, என்னங்க இது அநியாயமா இருக்கு. செத்ததா நாடகமாடி ஒரு போலீஸ் ஆபீசரையே ஜெயில போடுவாங்களா? அதிரா, கரெக்டா சொல்லு. இப்ப சாருமதி உயிரோட இருக்காளா? என் கண்ணால பார்த்தேன் சார். அத சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. என்ன பைத்தியம்னு சொல்றாங்க சார். பாவங்க அந்த பொண்ணு. ஏதாவது உடனே இவளுக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. என் புள்ளனா எனக்கு உசுரு. எங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம கிடைச்ச வரம் எங்க கவின். ஒரு செகண்ட்ல நான் இழக்க தெரிஞ்சேன். கவினை மட்டும் இல்ல, எங்க உசுரையும் சேர்த்து காப்பாத்திருக்கமா. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். மனோகர் சார், இந்த கேஸ உடனே விசாரிக்கணும். டேலண்ட் பர்சன் யாரு? சங்கர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எஸ்ஐ இருக்காரு சார். அவர்கிட்ட ஒப்படைச்சா சீக்கிரம் முடிச்சிருவாரு சார். சரி, ஃபோன் பண்ணு. சார், நான் டிஜிபி துரைமணிக்கம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். கேஸ் விஷயமா ஆதிரான்னு ஒரு பொண்ணு வருவாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த கேஸை உடனே என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. ஷூர் சார். எஸ். மா, சொல்லிட்டேன். நீ போய் சங்கரை பாரு. அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. நீ கவலைப்படாத. வரமா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. வரோம். பாய்க்கா. பாய். சார், இங்க எஸ்பி சங்கர் சார். அங்க இருக்காரு பாருங்க. வேணாம் சார், விட்டுங்க சார். தொலைச்சு போடுங்க, தொலைச்சோன்னு. யோ, இவனுக்கு தண்ணி குடியா? ஓகே சார். செத்துறதுக்கு தர போறான். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டிஜிபி துரைமாணிக்கம் சார் அனுப்பி விட்டாரு. ஓ, அந்த ஆதிராங்கிறது நீங்க தானா? ஆமா சார். உட்காருங்க. நீங்க திருமாறன் சாரோட ஒய்ஃபா? ஆமாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு தண்டனை கிடைச்சப்போ சந்தோஷப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். சார், பயப்படாதீங்க. டியூட்டியில் நேர்மை நியாயம்னு இருக்கிறவனா தப்பு செஞ்சது போலீஸ்காரனாவே இருந்தாலும் தண்டிக்கப்படணும்னு நினைப்பேன். ஆனால் டிஜிபி சார் சொன்னப்பதான் இதில் ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். திருமாறன் சார் தப்பு செய்யலைன்னா அவருக்காக நிச்சயம் போராடி வெளியில் கொண்டு வந்துடுவேன். ரொம்ப நன்றி சார். சரி, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட பழி வாங்கறதுக்காக அந்த சாரு இந்த நாடகத்தை போட்டிருக்கா சார். சாரு உயிரோட இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? சார், அவளை பார்த்து நான் சண்டையே போட்டேன் சார். ஆனா அவ என்ன கொல்ல பார்த்தான்.
அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஓ, போலீஸையே ஏமாத்துறாங்களா? அவ்வளோ பெரிய கிரிமினல்ஸா? அந்த விளையாட்டுல என்கிட்ட நடக்காதுமா, நான் விட மாட்டேன். சார், ஒரு குற்றமும் செய்யாம என் ஹஸ்பண்ட் ஜெயில்ல கிடக்குறாரு. உங்களை போல அவரும் நேர்மையான அதிகாரி தான் சார். அவரை போய் கைதி ட்ரெஸ்ல பார்க்கும்போது நீங்க கவலைப்படாதீங்கம்மா, சட்டம் இருக்கு, நாங்க இருக்கோம். டிஜிபி சார் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா ஆதாரம் இல்லாம நான் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். நாளைக்கு சாருமதிக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் கிட்ட இருந்து தான் நான் என்கொயரியை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க சார். நீங்களும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார், அந்த சாருமதிய பிடிச்சிடலாம்ல சார்? நீங்க சொல்ற மாதிரி சாருமதி உசுரோட மட்டும் இருந்தானா உங்க ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணிட்டு அகிலனையும் சாருமதி என்கவுண்டர்ல போடாம விட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏமாத்துறது பிடிக்காது. நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். அவன் தண்ணி பிடிச்சானா? பிடிச்சிட்டான் சார். ஆதிரா, வந்துட்டியா? காலையில கிளம்பி போனவ இவ்வளவு நேரம் என்ன பண்ண? உன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுதே, என்ன விஷயம்? சொல்றேம்மா. அகல்யாக்கு பயப்படுறியா? அவ தூங்க போயிட்டா, நீ என்னன்னு சொல்லு. மா, கெட்டவங்களை தண்டிக்க மாட்டாருன்னு நான் கடவுளை திட்டிட்டு இருந்தேன்ல, அதே கடவுள் இன்னைக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காருமா. ஆதிரா, நீ என்ன சொல்ற? ஆமாமா, அவரை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆதிரா, என்னால நம்பவே முடியல. ஆமாமா, டிஜிபி என் கண்ணு முன்னாடியே சங்கர் சருக்கு ஃபோன் பண்ணி ஆதிராவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சங்கர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா தெரியுறாருமா. நாளைக்கே என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆதிரா. நீ நினைச்சதை சாதிச்சிட்டியே. என்னோட உண்மையான சாதனைன்றது அவர் ரிலீஸ் ஆகி இந்த வீட்டுக்கு வர்றதுதாம்மா. அவர் ஜெயில இருக்கிற வரைக்கும் நான் பத்த வச்ச பந்தம் மாதிரி தான். என் உடம்பும் மனசும் திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த தீயில அகிலன் சாருவோட திட்டத்தை சாம்பலாக்கி அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வருவேமா. புருஷன் மேல உண்மையான பாசம் இருக்கிற ஒருத்தியால தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். உன் போராட்டத்துக்கு எதிரில எதுவுமே நிக்க முடியாதுமா. நீ கண்டிப்பா ஜெயிப்ப ஆதிரா. அம்மா, சங்கர் நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காரு. அநேகமா அந்த டாக்டர் சிக்குவாருன்னு நினைக்கிறேன். அவரை வச்சு நம்ம இந்த சாருவை புடிச்சிடலாமா? சரி, இதெல்லாம் அகல்யாவுக்கு தெரிஞ்சா சிக்கலாயிடும். நீ போய் தூங்கு போ. சரிம்மா. சாரு செத்துட்டான்னு பொய்யாவா ரிப்போர்ட் கொடுக்கறேன்? உனக்கு இருக்கு. என்ன இன்னும் சங்கர் சாரை காணோம்?